வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் தலைப்புச் செய்திகளுடன். இலங்கையின் கடல் எல்லைக்குள் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழலில் நாடு ஒருபோதும் பக்கச்சார்பின்றி நடுநிலையான கொள்கையை பின்பற்றி வருகின்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளதாக தகவல். மேலும் 28 ஈரானியர்களின் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அறிவிப்பு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுடைய 2 விமானிகள் ஆபத்தான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிப்பு. ஹட்டாரில் இருக்கக்கூடிய அல் உதை விமான நிலையத்தை நோக்கி மிகவும் தந்திரோபாயமான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த நிலையில் அது இறுதி நேரத்தில் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இலங்கைக்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலான ஐரிஸ் டெனா கப்பலை மீட்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு. இந்திய கடற்படை ஏற்பாடு செய்த கூட்டு கடற்படை பயிற்சி மற்றும் துறைமுக வருகைக்காக குறித்த கப்பல் அழைக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக போலீசார் அறிவிப்பு. இலங்கையின் ஏனைய மாவட்டத்திலேயும் விட யாழ்ப்பாணத்திலேயே அதிக மோசடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் JPS ஜயமகா தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இம்முறை மே 1 மே தின கூட்டம் மற்றும் பேரணிகளை நடத்தப் போவதில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளதாக தகவல். இலங்கையின் சுதந்திர தினமான February 4 யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்கள கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பல்கலைக்கழக பதிவாளர் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளதாக தகவல். கொழும்பில் இருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளே நேற்று இந்த விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவரது 2வது மகனான மொஸ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக நியமனம். இந்த நியமனம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களை வடகொரியா கடுமையாக கண்டித்துள்ளதாக தகவல். வடகொரிய வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மத்திய கிழக்கில் அமைதியை பாதித்ததாக இத்தாக்குதலை விமர்சனம் செய்ததுடன் உலகில் பதற்றத்தை அதிகரிக்கும் சட்டவிரோதமான ராணுவ நடவடிக்கை இதுவாகும் என்றும் தெரிவிப்பு. சீனாவுக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தரவு நிறுவனம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை விண்வெளியில் இருந்து கண்காணித்து வந்ததாக தகவல். மிஷாவிஷன் என்ற ஷாங்காய் நிறுவனமே உயர்தரத்திலான செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு அமெரிக்க போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை நகர்வுகள் குறித்த விவரங்களுடன் இணையத்தில் பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவிப்பு. தற்போதைய போர் நிலைமையை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளதாக பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் தெரிவிப்பு. கடந்த 2025 இடம்பெற்ற தாக்குதலுக்கும் இப்போது நடைபெறுகின்ற ஈரானுடைய தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். 300 செயல்முறைகளை சீனா அவசரமாக தரையிறங்க முன்பட்டு வருவதாகவும் தெரிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் கையிருப்பு தொடர்பான ஜனாதிபதியும் அமைச்சரும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக திடீரென எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது அரசின் முறையற்ற நிர்வாகத்தையே காட்டுகின்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளதாக தகவல்.